illustration. Sorry, question number 1. அடிமட்டில் இருக்கக்கூடியது. இது வந்து மே 2023 கேட்ட MTP மே 2023 கேட்டது. மே 2023 MTPல ஃபினான்ஸ் ரிப்போர்ட்ல கேட்ட நம்ம பார்க்க போறோம். ஏப்ரல் 1, 2011 வந்து 8% கன்வர்ஷபிள் லோன் வித் நாமினல் வேல்யூ ஆஃப் 6 lakhs வாஸ் இஷ்யூட் அட் பார். அப்போ நீங்கள் டெபென்ச்சர் இஷ்யூ பண்ணியிருக்கிறீங்க. அப்போ என்ன செஞ்சுக்கிறீங்க? டெபென்ச்சர் இஷ்யூ. அப்போ உங்களுக்கு கேஷ் இன்ஃப்ளோ வந்துடும் இல்லையா? ரைட். இட் இஸ் redeemable 31st 2015. That is 4 years after. At par. Alternatively, it may be converted into equity shares on the basis of 100 new shares for worth of 200 loan. அப்போ என்ன அப்படின்னு நல்லா கவனிச்சுக்கணும். இப்போ 6 லட்சம் வகுத்தல் 200, 6 லட்சத்துக்கு 200, அப்போ 300 into 100 shares 3 லட்சம். அப்போ என்ன செய்யறீங்க? 6 லட்சத்துக்கு நிகரானதுக்கு நீங்கள் 3 லட்சம் ஷேர்ஸ் தான் தரீங்க அப்படின்ற மாதிரி. An equal loan without conversion option would have carried 10%. இதே கன்வர்ஷன் ஆகணும் இருந்தால் உங்களுக்கு 10% மார்க்கெட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆனால் உங்களுக்கு 8% லோன் தான் நான் தரேன். ஸோ நான் ஃபியூச்சரில் கன்வர்ஷன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு 8% தந்துருக்கிறேன். Interest 48,000 has already been paid and included as a finance cost. Present value is for us 10% கொடுத்தாங்க. How? Explain how will the company present the above loan notes in financial statement of the 31st March 2012. 80 marks. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சிஏ ஃபைனான்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கிற கேள்வி நம்ம ஈஸியாக நம்ம போட்டுருவோம். ஆன்சர் நமக்கு ஈஸியாக வந்துடும். சில கவனிங்க, நம்ம சொல்யூஷன் தமிழ் தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் 1 வந்து நேச்சர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த கன்வர்ஷபிள் லோனில் கன்வர்ஷனபிள் ஆப்ஷன் வந்து ஹோல்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஹோல்டருக்கு கொடுத்துட்டாங்கனாவே அவங்க 3ஆக பிரிக்கிறாங்க. என்னங்க? இன்ட்ரெஸ்ட் எப்படி வாங்குறது, பிரின்சிபல் எப்படி வாங்குறது, அடுத்தது இந்த இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் எப்படி வாங்குறது நம்ம பார்க்க போகிறோம். ஹோல்டருடைய ஆப்ஷன் அப்படின்னா அவர் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் தான் கேட்பாரு, கேஷ் தான் கேட்பாரு. ஃபினான்ஷியல் எப்படி பிரின்சிபல் அவருடைய ஆப்ஷன் தான். ஒருவேளை அவர் கேஷாக கேட்டாருன்னா எனக்கு பணம் தான் வேணும்னு சொன்னால் ஃபினான்ஷியல் எப்படி போயிடும். ஆனால் இன்ட்ரெஸ்ட் சேவிங்ஸ் 2% இருக்குங்களா, அது கண்டிப்பாக ஈக்குவிட்டி தான். அப்போ இது கண்டிப்பாக சிஎஃப்ஐ. ஏன் சிஎஃப்ஐ சொல்கிறோம்? காம்பவுண்டிங் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட். அதனால் இது காம்பவுண்டிங் ஃபினான்சியல் இன்ஸ்ட்ருமெண்ட் அண்டர் செக்ஷன் இந்தியஸ் 32 2 பகுதியில் இருக்கும். வந்து லயபிலிட்டி காம்பனண்ட், ஈக்விட்டி காம்பனண்ட் சொன்னேன். இது வந்து 2 ஃபினான்ஸ் லயபிலிட்டி காம்பனண்ட். ஒரு பார்ட் வந்து ஈக்விட்டி காம்பனண்ட் இருக்கு. அதான் வந்து நேச்சர் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த லயபிலிட்டி காம்பனண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இனிஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ண போறோம்னா 10% நம்ம சொல்லிடலாம். சார் 8% நம்ம சொல்லிக்கலாம். இது வந்து ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஆளுக்கு வந்து கலெக்ட் பண்ணக்கூடியது 8%. அதாவது நீங்கள் டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் தரணும், டிபென்ச்சர் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தரணும். ஆனால் ரெக்கக்னைஸ் பண்ணக்கூடியது நம்ம 10%. அப்போ இன்ட்ரெஸ்ட் 6 lakhக்கு 8% போட்டால் 40,000. அப்போ ப்ரெசன்ட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 4 இயர்ஸ்க்கு தரீங்க, 4 இயர்ஸ்க்கு சேம் அமௌண்ட் தான் தரீங்க. அப்படின்னும் பொழுது 40,000 into 1 divided by 1.1 நிறைய கொடுத்தான். சி இங்கே கொடுத்தான், அங்கே இங்கே கொடுத்தான். ஸோ நம்ம அங்கே கொடுத்தனா 2 ஃபிகர்ஸாக இருக்கணும், 2 ஃபிகர்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். சில பேர் வந்து ஃபுல்லாக ஃபிகர் போடுவாங்க. ஆஸ் யூ விஷ், ஃபுல்லாக போட்டாலும் சரி. பட் வாட்டர் இட் இஸ் இந்த ஆன்சர் தான். ஒரு 1,52,160 என்பது எப்படி இருக்குன்னா நீங்கள் போட்டிங்கன்னா வந்துடும். எஸ். ப்ளஸ் இந்த 6 lakhs ரீபேமெண்ட் பண்ணும்போது 6 lakhs into 0.68. ஸோ அது 4,08,000. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா ஒரு அமௌண்ட் வரும். அதுதான் 5,60,000. நமக்கு தெரிஞ்சது எல்லாமே சிஎஃப்டிஇஎல் கேஷ் ஃப்ளோ 6 lakh. எஃப் ஃபேர் வேல்யூ தான். எஸ், ஃபேர் வேல்யூ என்ன? 6 lakhs minus 560 160. வாட் இஸ் டிஃபரன்ஸ்? 6 lakh minus 560 39.
அப்போ ஸ்டெப் 3 வந்து ஈக்விட்டி எக்யூப்மெண்ட். டோட்டல் ப்ரொசீட்ஸ் வந்து 6 lakh. அப்போ 6 lakh மைனஸ் 560 160, அப்போ 39,840 எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். 39,840. ஸோ இனிஷியல் சார் வந்து பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டூ ஃபினான்ஷியல் லைபிலிட்டி கவுண்ட் வந்து என்ன செய்யணும், ஃபினான்ஷியல் லைபிலிட்டின்னு சொல்ல போகிறோம். அதை நான் சொல்லிட்டேன் 5,60,000. அது இனிஷியல் ரெகக்னிஷன். டிஃப்ரெண்ட் அமௌண்ட் ஈக்விட்டி காம்பனன்ட். இது வந்து பேலன்ஸ் ஷீட்டை நம்ம காமிக்கிறோம். அந்த பொசிஷன் 31st ஓப்பனிங் லைபிலிட்டி. அப்போ 31st 3/2012 வந்து ஈக்விட்டி காம்பனண்ட்டாக நான் காமிக்க போகிறது 39,840 ரூபா. ஃபினான்ஸ் லைபிலிட்டியை நான் காமிக்க போகிறது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும், இந்த 5,60,000 ரூபா. இந்த 5,60,000க்கு 10% போட்டால் இந்த அமௌண்ட் வரும். ஸோ அப்போ 5,60,160 ப்ளஸ் 86,016 மைனஸ் 48,000. அப்போ க்ளோசிங் லைபிலிட்டி வந்து 5,68,180. இந்த அமௌண்ட் தான் நான் பேலன்ஸ் ஷீட்டில் காமிக்கணும். அப்படின்னு லோன் லைபிலிட்டி 5,68,170. Presentation in financial statements. Balance the equity section காமிக்கணும், equity conversion நான் கரண்ட் லைபிலிட்டிஸ். ஏன் நான் கரண்ட் லைபிலிட்டிஸ்னா இது லாங் டேர்ம் நிற்க போகுது. இது வந்து கரண்ட் லைபிலிட்டிஸ் லாங் டேர்ம் லைபிலிட்டிஸ்ல போனால் 5,68,120. சரி, இந்த 5,68,000 வந்து 56,000 ஃபினான்ஸ் காஸ்ட் பிஎன்ல இருக்கும்ல, ஃபினான்ஸ் காஸ்ட் தான் போட போகிறேன். ஃபினான்ஸ் காஸ்ட் வந்து 56,016 தான் போடும். சார் 48,000 தானே போடணும்? இல்லை, 48,000 ப்ளஸ் இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. எவ்வளவு? 2 + 8,016 ரூபா என்ன செஞ்சுருக்குங்க, இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இந்த அடிஷ்னல் டிஆர் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நான் என்ன செய்யறேன், இங்கே சேர்த்துருக்கேன். அப்போ 8,016 ரூபா இதுதான் என்ன செய்யறேன். இது வந்து அடிஷ்னல், ஆல்ரெடி அடிஷ்னல். ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அப்போ எக்ஸாம் நம்ம யூஸ் பண்ணும்போது கன்வர்சபிள் லோன் காம்பவுண்டிங் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்குதுன்னு பார்க்கணும். லைபிலிட்டி டிஸ்கவுண்ட் மார்க்கெட் ரேட் 10% பண்ணிக்கணும். ஈக்விட்டி வந்து ரெசிடுவல் மெத்தடை யூட்டிலைஸ் பண்ணணும். லைபிலிட்டி மெத்தட் யூஸிங் இந்தியா மெத்தட் தான். ஈக்விட்டி காம்பனன்ட் ப்ரீ மெத்தட் செய்யக்கூடாது. தட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த பார்க்க நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணி